என்னது ஒய்ஃபா? சும்மா பிராங்க் பண்ணாதீங்க. ஆமா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நான் தான் கால் பண்றேன்னு சொன்னேன்ல. நான் தான் எஸ்கேப் ஆயிரணும் ஷாரா கூட்டு வந்தேன். இப்ப பாருங்க, நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ, மாட்டிக்கிட்டீங்க. இவங்க தான் நம்ம ஆப்பனன்ட் பார்ட்டி. அவங்க கூட தான் நம்ம சின்ன டிஸ்பியூட்ல மோதிக்கிட்டு இருக்கோம். தீக்ஷி, எங்க உங்க பிரச்சனை உங்களுக்கு. நமக்கு தெரியாம மேரேஜ் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னே தெரியல. டிவோர்ஸ் ஆவது கொடுங்க. நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆன சர்டிஃபிகேட் இருக்கா? இருக்கா? இல்ல. நானே இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். மேரேஜே ஷாக்கிங்காக இருக்கு. டிவோர்ஸ் கிவர்ஸ்ன்ட்டு. முதல்ல 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க. ஹலோ, எனக்கு உங்களால தான் ப்ராப்ளம். அதை சால்வ் பண்ற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். ஆமா ப்ரோ, வீட்டில் கூட பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. சரிங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா முதல்ல நம்ம எல்லாரும் இங்கேருந்து தப்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. சரிங்க ஐயா. ஓகே சார். போங்க சார். எங்களே சார் அரெஸ்ட் பண்றீங்க? நாங்க எதுவும் பண்ணல சார். சார் இவங்கள யாருன்னே தெரியாது சார். டோன்ட் டாக் எனிதிங். சார். ஷட் அப். சார் நான் என்ன தப்பு பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார். இவங்களே சார் அரெஸ்ட் பண்றீங்க? பேசாம போயா. தேவையில்லாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. சார் இவனுக்கு பிராங்க் பண்ணி எங்க அம்சா இப்ப கோமால இருக்கா. வீடியோ வேற அப்லோட் பண்ணி ஊரெல்லாம் நார் அடிச்சிட்டானுங்க. இவனுங்களை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்க 2 பேரும் யார் தெரியுமா? they are cold blooded murderers. கொலைகாரங்கயா. சார் கொடல எதுவும் பண்ணல சார். சார் கலந்தல தப்பா நடக்குது சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். நீ பேசாதயா? வாயா, வெளிய ஸ்டேஷன் கேஸ் சார். சார் அகில், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. வெளிய விடு. சார் சார் புரிஞ்சுங்க சார் ப்ளீஸ். இவங்க யாருன்னே தெரியாது சார். ஏய் ஃபாலோ பண்ணு. சார் சார் கொடல நாங்க எதுவும் பண்ணல சார். நம்புங்க. ஆமா சார். தப்பா எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க சார். சார் ப்ளீஸ் சார். என்ன பாக்குறீங்க? என் பேர் பெருமாள். டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் என்ன ஃபேஸ் ரீடிங் பெருமாள்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒருத்தரோட ஃபேஸ் ரீட் பண்ணி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிடுவேன். நான் வேற ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தேன். அங்க உங்களை பார்த்தேன், காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டீங்களா? நீங்க 2 பேரும் லவர்ஸ், வேற ஆளுங்க. உங்க லவ் பிடிக்காத பேரண்ட்ஸ் பணத்தை கொடுத்து உங்களை பிடிக்க சொல்லிருக்காங்க. கரெக்டா? சார் இல்ல. கரெக்ட் தான் சார். இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? என்ன சார்? அந்த அகிலாண்டோ என் டிராமாவை பார்த்து நம்பிட்டான். நம்பிட்டானா? அப்புறம் பிகேயு அகிலாண்டியத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் இங்க இருக்க கூடாது. அவன் ஆள் பலம் பண பலத்தையும் வச்சு உங்களை முடிக்க பார்ப்பான். நோ, காதல் சாகக்கூடாது. காதல் வாழ்க, ஜாதி ஒழிக. சொல்லுங்க. காதல் வாழ்க, ஜாதி ஒழிக. ஏப்பா வண்டி நிப்பாட்டுப்பா. நீங்க 2 பேரும் லவ் பேர்ட்ஸ், இனிமே ஃப்ரீ பேர்ட்ஸ். ஓகே, போங்க, சந்தோஷமா போங்க. சாரி. காதல் வாழ்க, ஜாதி ஒழிக. பாய். Thank you சார். டிக்ஸி வேன்ல இருங்க. மச்சி வண்டி வர சீக்கிரம் வா. என்னடா பூத் பங்களா மாதிரி இருக்கு. இரு நான் தான் இருக்கேன்ல, பயப்படாத. டேய், என்ன உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றா? எங்க எப்போ எப்படி நம்மள ஒண்ணா சுத்தி இருந்தோம். தெரியல மச்சி. தெரியலையா? ஏய் சொல்றா. Strange. இது உள்ளதான். என்ன இதுக்குள்ள அப்படி போனானுங்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, மே கம் இன். பண்ணுவானுங்க பார்த்தா அப்படியே குடும்பம் நடத்துவாங்க போல இருக்குது. ரெஸ்கே ஃபெலோஸ், நீ எதுக்கோ சேஃப்டிக்கு அந்த பொண்ணோட நைட்டு தங்கிக்கோ. நம்ம சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து எஸ் ஆகிடுவோம். புரியுதா? தீக்ஷி, எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா? உனக்கு மேரேஜ் மட்டும் தான் ஆச்சா இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டும் நடந்துச்சா? என்ன முடிக்கிற? இது உனக்கு வர வேண்டிய டவுட்டு. அது எப்படி மறக்கும்? மறக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்?
ஆக்சிடென்ட்ல எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சா? அதனால நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்களா? எப்படியும் மேரேஜ் ஆயிடுச்சுலங்க. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். செம்மல்ல? ஹலோ, ரிலாக்ஸ். நான் என்ன பண்ணணும்? எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணணும். ஓகே. ஹெல்ப் வேணா பண்ணுவான், பட் 9 AM சான்ஸே இல்லை. அவன் ஒரு மினி கும்பகர்ணன். கொஞ்சம் எழுப்பி விடுங்க ப்ளீஸ். ட்ரை பண்ணுறேன். ஏ தீக்ஷி, நீயும் பிரகாஷும் அப்பாட்ட சொல்லிட்டு அந்த சிவாவை பார்க்க போயிட்டீங்களா? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. சீக்கிரம் வீடு வந்து சேரு, புரியுதா? சிவா, நீங்கள் இங்கேயே கேஃப்டீரியாவில் வெயிட் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? 2nd ஃப்ளோரில் தான் என் ஆஃபீஸ். எனக்கு ப்ராஜெக்ட் டெலிவரி கொடுக்கணும். கொலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அப்படியே ஹெச்ஆருக்கு இமெயில் அனுப்பிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா லாஸ் ஆஃப் பே ஆகிடும். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஹே சொல்றி. டே கும்பகர்ணா, உன்னை ஷூட்டுக்கு எழுப்ப தலைகீழ நிற்கணும். இப்போ தீக்ஷிக்காக காலையிலே ரெடி ஆகிட்ட. ஹே, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மனைவி அறிமுகமாக்குற பாக்கியம் யாருக்கடி கிடைக்கும்? என்னடா டைலாக்லாம் விடுற? MBL நினைக்கிறேன். என்னது? மேபி லவ். பார்த்த உடனே லவ்வா? உனக்கே கிரிஞ்சா இல்லை? சரி சரி, அப்புறம் கூப்பிட்றேன். பாய். இதே ஒரு நிமிஷம். 10 டேஸா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கண்டிப்பா உங்களுக்கு லீவ் கிடைக்கவே கிடைக்காது. நான் மெயில் பண்ணி பார்க்குறேன். ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணலாம். 2-3 டேஸ் நான் வேணா டிலே பண்ணுறேன். ஸ்டேட்டஸை பார்த்துட்டு we will discuss later. Okay. ஓகே. யாரு? தீட்சிதா. நீங்க யாரு? ஃப்ரெண்டு. தீக்ஷிதா ஃப்ரெண்டு. தீக்ஷிதா ஃப்ரெண்டு. ஃபினான்ஸ். தீக்ஷிதா ஓ ஓ தீட்சிதா ஃபினான்ஸியா? என்னது? தீக்ஷிதா ஃபியான்சியா? தீக்ஷிதா ஃபியான்சியா? தீக்ஷிதா ஃபியான்சியா? மேம், தீக்ஷிதா ஃபியான்சியா வந்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் தீக்ஷிதா. கங்க்ராட்ஸ். வா பார்க்கலாம். எப்போ மேரேஜ்? சொல்லவே இல்லை. லீவ் அதுக்கு தானா? கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. எப்போ மேரேஜ்? முடிஞ்சா? ஏங்க, உங்களை வெயிட் பண்ண தானே சொன்னேன். எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தீங்க? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். எதுக்கு இப்போ கத்துறீங்க? எவ்வளோ நேரங்க கீழே வெயிட் பண்ணுறது? எத்தனை தடவை கால் பண்ணேன். ஒரு தடவை வச்சு கால் அட்டன் பண்ணி கர்டசிக்காக சாரிங்க லேட் ஆகும்னு சொல்லியிருக்கலாம்ல. எங்கள் லைஃபே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் என்னென்னா லாஸ் ஆஃப் பே லீவ் சொல்ல வந்தேன்ட்டு. என்னை பார்த்தா எப்படிங்க தெரியுது? என்ன உங்கள் வேலைக்கு டிரைவராக யூஸ் பண்ணுறீங்களா? இது உங்கள் பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கங்க, நான் கிளம்புறேன். சாரிங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு என்னோட கல்யாணத்துக்கு இவங்கெல்லாம் வந்து வேற ஒருத்தனை மாப்பிள்ளையா பார்த்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நம்ம கன்ஃபியூஷனை நமக்குள்ளேயே சால்வ் பண்ணிப்போம் ப்ளீஸ். அப்பா. தீக்ஷிமா, வீட்டுக்கு பிரணவ் வந்திருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணா உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றாருமா. அது மட்டும் இல்ல, உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கூடவே இருந்து அவர் சால்வ் பண்ணி தரேன்னு சொல்றாருமா. போனை பிரணவ் கிட்ட தரேன். மாமா மாப்பிள்ள, நீங்க காலியே இருங்க மாமா. நான் செகண்ட் கால்ல கனெக்ட் சரி ஆகிறேன். ஹலோ. ஹாய் தீக்ஷி, உங்களுக்கு கல்யாண டீடைல்ஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம அனிதாக்கு ஹனிமூன் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணல பாலாஜி, அந்த லாயர் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். நான் உடனே அவனோட லொகேஷனையும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நான் மட்டும் உங்களையும் சகாலத்தினையும் நேரில் பார்த்தோன்னா ஹர்ட் ஆயிடுவேன். அதனால நீங்க நேர்ல போறீங்க, டிவோர்ஸ் வாங்குறீங்க, நம்ம 2 பேரும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் யூ ஆர் மை லக்கி சாம். பாய். பாத்தீங்களா, என்னோட ஃபியான்சி ரொம்ப ஷார்ப். மேரேஜ் டீடைல்ஸ் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. ஐ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, இவ்வளோ சின்ன வயசுல எப்படிங்க? ஓவரா பண்ணாதீங்க. நமக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அவங்களோட
லொகேஷன் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. நம்ம உடனே அங்க போலாம். அந்த டீடைல்ஸ் லொகேஷனுக்கு அனுப்புங்களேன். நான் எங்களை கூட்டு போயிடுறேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேங்க. ஹே தீக்ஷி, டோன்ட்